எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பற்றி பார்க்க போகிறோம். லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரினா தமிழில் நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுண்துளைன்னு ஏன் சொல்கிறாங்க? இதோட அட்வான்டேஜஸ் என்ன? இதனால் ஆக்சுவலாக பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் என்ன இருக்குது? அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நுண்துளை அறுவை சிகிச்சைனா சிறிய துளைகள் மூலம் வயிற்றுக்குள்ளே நம்ம கேமரா செலுத்தி அந்த கேமரா வழியே வயிற்றுக்குள்ளே இருக்கிற உள் உறுப்புகளை பார்த்து அப்புறம் இன்னும் சிறிய துளைகள் வழியாக கருவிகள் செலுத்தி அது வழியாக அறுவை சிகிச்சை செய்வது தான் இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்போ நமக்கு இந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த லேப்ரோஸ்கோப், இந்த கேமரா சிஸ்டம், இன்றைக்கி நவீனமான 4K எக்யூப்மெண்ட்ஸ், 3D டிவைசஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வழியாக நமக்கு மிக துல்லியமாக இந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியும். சரி, இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன? மெயினாக இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரைவாக வீடு திரும்புதல். அதாவது யூஷுவலாக நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் நம்ம தங்கி அந்த புண்ணெல்லாம் ஆறி நலமாகுவதற்கு ஒரு ரொட்டீனாக ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் டைம் ஆகும். பட் ஆனால் இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம் நம்ம ஒரு 3 to 4 days மேஜர் ஆப்ரேஷன்ஸ், அதே மாதிரி நார்மல் சின்ன சின்ன ஆப்ரேஷன், இப்போ ஹெர்னியா சர்ஜரி பண்ணுறோம், இப்போ 1 or 2 daysலேயே நம்ம இயல்பான நிலைமைக்கு வீடுக்கு திரும்பி விடலாம். ஸோ நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை we will be able to return to our routine earlier in laparoscopic surgery. ஸோ இது போக பேஷண்ட்டுக்கு வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? ஸோ இதில் தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வயிறை திறந்து வயிறை கிழித்து செய்யும்போது இந்த அறுவை சிகிச்சையினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் மிக பெரிதாக இருக்கும். ஸோ இது யாருக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னா, கொஞ்சம் எல்டர்லியாக இருக்கிறவங்க, மல்டிபிள் கோமார்பிட் இல்னஸ் இருக்கிறவங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாகவே இருக்கும். அதே இது இந்த சிறிய துளைகள் மூலம் அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த வயிற்றில் நமக்கு ஏற்படக்கூடிய காயம் தழும்பு மிக குறைவாக ஆகிறது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ த ஸ்ட்ரெஸ் ஆஃப் சர்ஜரி இஸ் வெரி லெஸ் இன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இது போக அந்த புண் மற்றும் அது சம்பந்தமான காம்ப்ளிகேஷன்ஸ் மிக குறைவாகிறது. இப்போ வயிற்றை திறந்து செய்யும்போது அந்த புண்ணில் ஜலம் கட்டுவதற்கோ, வூண்ட் இன்ஃபெக்ஷன் ஆவதற்கோ, அதிலிருந்து ஒரு ஹெர்னியா ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் திறந்த அறுவை சிகிச்சையில் கூடுதல் உள்ளது. நுண்துளை அறுவை சிகிச்சையில் அதிலே பார்த்தீங்கன்னா இந்த சான்சஸ் பிகம் வெரி வெரி மினிமல். ரொம்ப கம்மியாக தான் இந்த வூண்ட் இன்ஃபெக்ஷனோ இதோ காணப்படுகிறது. இது தவிர அனதர் அட்வான்டேஜ் இஸ் பிளட் லாஸ். அதாவது இந்த லேப்ரோஸ்கோப்பிலே நம்ம பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் வெரி குட் மேக்னிஃபிகேஷன். இந்த பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஒரு சின்ன உறுப்பை பார்த்து அறுவை சிகிச்சை செய்யும்போது இட் கிவ்ஸ் அதை பெரிதுபடுத்தி காட்டுகிறது. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது the dissection becomes more fine. ஸோ மிக துல்லியமாக அறுவை சிகிச்சை செய்ய முடிகிறது. இதனால் இரத்த இழப்பு மிக மிக குறைபடுகிறது. ஸோ இதுதான் இந்த நவீன லேப்ரோஸ்கோப்பியோட அட்வான்டேஜஸ். ஸோ இதில் ஓவராலாக அப்போ பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, குவிக் ரிட்டர்ன் டு ஒர்க், அது இட் இஸ் பிகமிங் அ காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொசீஜர் அப்படி என்று சொல்லுவோம். அதாவது நம்ம குறைந்த நாட்கள் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டியது இருக்குது, அதே நேரம் நம்ம சீக்கிரமாக வேலைக்கு திரும்பிடலாம். அப்படி இருக்கும்போது ஓவராலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான செலவுகள் மிக நியாயமான அளவில் உள்ளது. திறந்த அறுவை சிகிச்சை கம்பேர் பண்ணும்போது அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இதில் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது.